இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போன மாதம் நம்ம பேசியிருந்ததில் காலபுருஷ தத்துவத்தை வச்சு நம்ம ஜாதகத்தில் எப்படி பலன்கள் எடுக்கிறது, பலன்கள் எப்படி துல்லியமாக நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறத பற்றி பேசணும். அந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சுருக்கமாக இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பேசணும். ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் பேசுனால விளக்கமாக பேச முடியல. இது வந்து ஒரு 3 கட்டம் 4 கட்டமாக பேசினா தான் அந்த பலன் புரியும். இன்றைக்கி முதல் கட்டமாக ஒரு 2 ஸ்தானங்களை பற்றி மட்டும் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நம்ம பேசலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துங்க, இந்த இடத்துல மேசராசியை குறிக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கார் ஒருத்தர் ஜாதகத்தில் அப்படின்னா, இந்த சூரியன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்வார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மேச லக்கணமாகவே இருக்கும்போது இவர் 5ஆம் அதிபதியாக வேலை செய்கிறாரு. 5ஆம் அதிபதியாக வேலை செய்கிறாரு. அதே சமயம் காலபுருஷ தத்துவத்தில் பார்க்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியத்தையும் பதவியையும் முதல் குழந்தையும் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம். அவருடைய கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் சொல்லக்கூடிய விஷயம். இதில் அவருக்கு எந்த விதமான குற்றம் குறையும் ஏற்படாதுன்னு சொல்கிறது தான் இந்த அமைப்பு காலபுருஷ தத்துவத்தில் பார்க்கல. அதே மாதிரி எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லக்கணம் வச்சுக்கோங்க, கும்ப லக்கணமே வச்சுக்கோங்க. கும்ப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா, இந்த லக்கணத்திற்கு இந்த லக்கணாதிபதி சூரியன், காலபுருஷ தத்துவத்தில் சூரியனானவர் எந்த இடத்துல நீச்சம் அடைவார்? துலாத்தில் தான் அடைவாருங்க, துலாத்தில் அடைவார். அப்போ கும்ப லக்கணத்துக்காரருக்கு சனி உச்சமாகி 10இல் இருந்த 9இல் இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய முன்னேற்றத்தை அரும்பாடுபட்டு தான் அடைகிறார். ஆனால் நார்மலாக நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், லக்கணாதிபதி உச்சம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது காலபுருஷ தத்துவத்தில் வித்தியாசமாக தான் வருது. இது டவுட்டாக இருக்கிறவங்க இதே மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்தை போட்டு கூட பார்க்கலாம். இது லக்கணாதிபதி எந்த இடத்தில் அமர்கிறாரோ அது காலபுருஷ தத்துவத்தில் செவ்வாய்க்கு உச்ச வீடா நீச்ச வீடா என்பதை பொறுத்து அமைகிறது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவதாக எடுத்துக்கிறோம். ரெண்டாவதாக எடுத்துக்கல 2ஆம் இடம், ஒருத்தருடைய குடும்பம், கல்வி, பேச்சு, செல்வம். ஓகேங்களா? இப்போ காலபுருஷ தத்துவத்தில் இது அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் சுக்கிரன் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இந்த சுக்கிரன் கன்னியா ராசியில் என்ன பாருங்க, நீச்சமடைவார். கன்னியா ராசியில் நீச்சமடைவார். ஓகே. இப்போ விருச்சிக லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். அந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவருடைய குரு பகவான் கன்னியா ராசியில் இருந்தால் நிச்சயம் அவருக்கு ஒரு பாதிப்பு பொருளாதாரத்தில் உண்டு. புரியுதுங்களா? ஏதாச்சும் இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் நீச்சமடைவது எங்கே? கன்னியா ராசியில். இங்கே சுக்கிரன் நீச்சம். சுக்கிரன் நீச்சம் எந்த லக்கணத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். இப்போ சிம்ம லக்கணத்தில் கூட பிறந்திருக்கலாம். 2ஆம் அதிபதி புதன் தான். அந்த புதன் இங்கே உச்சமடைஞ்சால் கூட நீச்சம்தான். புரியுதுங்களா? இது வந்து ப்ராக்டிக்கலாக அதுக்கு உதாரண ஜாதகம் கூட நான் காட்ட முடியும், வச்சுருக்கிறேன், நிறைய ஜாதகங்கள் வச்சுருக்கேன். ஆனால் பார்க்கும்போது நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லுவோம். இது வந்து குழப்புவதற்காக சொல்கிறதில்ல, இது 100% கரெக்டாக வருது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இதே இந்த இடத்துல சொல்லும்போது ரொம்ப குழப்பம். சிம்ம கணக்காரங்களுக்கு பார்க்கும்போது அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் அதிபதி சுக்கிரன். ஓகேங்களா? 2ஆம் அதிபதி சுக்கிரன் ஆச்சுங்களா? இந்த சுக்கிரன் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும், யார் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தனுசு லக்கணத்திலே பிறந்திருக்கட்டும். தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான். ஓகேங்களா? இந்த சனி பகவான் இந்த சுக்கிரன் உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய கன்னியில் மீனத்தில் இருக்காருன்னு வைங்க, அவருக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதே சனி பகவான் கன்னியா ராசியில் இருக்கும்போது அவருக்கு 10இல் சனி இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் அவர் பாதிக்கப்படுறார். இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு 10 ஜாதகத்தை போட்டு பார்த்து கூட என்கிட்ட இல்லைங்க மாறி வருதுங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்காக நான் நிறைய ஜாதகங்கள் ஆய்வில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இன்னொன்று சொல்கிறேங்க. இது இந்த பாயிண்டை வேறு இந்த மாதிரி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். காலபுருஷ தத்துவத்தில் குழந்தைகள் ஸ்தானாதிபதி சூரியன். ஓகேங்களா? குழந்தைகள் காரகன் குரு.
குழந்தைகள் ஸ்தானாதிபதி சூரியன், குழந்தைகள் காரகன் குரு. எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, கும்ப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். குழந்தைகள் ஸ்தானாதிபதி யாருங்க? புதன். 1 2 3 4 5 புதன். ஓகேங்களா? இந்த புதன் மகர ராசியில் இருந்தால் புத்திர தோஷம், தாமதமான குழந்தைகள் தான் கிடைக்கும். இதே குரு இங்கே நீச்சம், மகரத்தில் குரு நீச்சம். இந்த பாயிண்ட் ஈஸியாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் இந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் குழப்பம். இந்த பாயிண்ட் ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? அதாவது காரக கிரகம் எந்த இடத்தில் நீச்சம் அடைகிறதோ அந்த இடத்தில் லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகமோ அது போய் நிற்கையில் அந்த பாவத்தை இழக்கிறதுங்கிறது அர்த்தம். இப்போ புரியும் பாருங்க. காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடங்கிறது குழந்தைகள். ஓகே, இது புரியும். குழந்தைகள் காரகன் குரு, இது எல்லாத்துக்குமே புரியும். குரு நீச்சம் அடைகிறது மகரம், இது எல்லாத்துக்கும் புரியும். அப்போ எந்த லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவர் லக்கணத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கிரகம் மகரத்தில் இருந்தால் புத்திர தோஷம் உருவாகிறது, குழந்தைகள் தாமதமாக கிடைக்குது. இப்போ புரியுதுங்களா? ஆமாம், மகரத்தில் இருந்தா. இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா இல்லைங்களா? இன்னும் சாருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் தான் நான் இந்த வருஷம் வரேன். ஒத்து வருது, ஒத்து வருது. இருங்க இருக்கிறது 20 நிமிஷம் தான். குறுக்கால கிராஸ் செக் பண்ண வேண்டாம். சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, இது சாம்பிள் ஜாதகம் ஒரு 100 ஜாதகம் கொடுத்தே பேச முடியும். புரியுதுங்களா? பர்சனலாக என்னோட ஃபேமிலி ஜாதத்தையே சொல்லித்தர முடியும். நீங்கள் விளக்க முடியுமா? நீங்கள் பாருங்க, நான் சொல்கிற கேளுங்க. நிமிஷம். கடக லக்கணம், ஓகேவா? செவ்வாய் இங்கே இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன சொல்லுவீங்க? குழந்தை பாக்கியம் இல்லை, இவருக்கு குழந்தை கிடைக்கல, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறது இந்த பாயிண்ட் இங்கே இருக்கா இல்லையா? நான் சொல்கிற பாயிண்ட் இருக்குங்களா இல்லையா? முடிக்கிறேன். இங்கே பாருங்க, 1 2 3 4 5 5ஆம் அதிபதி செவ்வாய். ஓகேங்களா? 5ஆம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் மகரத்தில் இருக்கும்போது, குருவினுடைய நீச்ச வீடான மகரத்தில் இருக்கும்போது அந்த காரகம் அடிபடுகிறது, தாமதிக்கப்படுகிறது, போராட வைக்கிறது. இதுதான் அதோடைய இது அடிப்படை. சரி, இதில் 2ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கும்போதும் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? குடும்பம் அமையிறது, பொருளாதாரம், பணம், எல்லாமே, பேச்சுவார்த்தை, இது எல்லாமே. இப்போ 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்கன்னு வைங்க. 10ஆம் அதிபதி இந்த இலக்கணத்துக்கு எடுத்துக்குவோம். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துட்டா அவர் முதல் போடாமல் பேசியே சம்பாதிக்கிறவர்னு அர்த்தம். பேசியே சம்பாதிக்கிறவர்னு அர்த்தம். இந்த யோகம் வேலை செய்யணும்னா காலபுருஷ தத்துவம் அனுமதிச்சா தான் இங்கே வேலை செய்யும். நான் சொல்ல வர்றதே இதுதான். புரியுதுங்களா? நீங்கள் பல யோகங்கள் கற்றவராக இருக்கலாம், பல யோகங்களை சுற்றி காட்டலாம், வேலை செய்யாது. நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்துடுறாங்க. அதான் சொல்கிறேங்க, லாஜிக்கும் சொல்கிறேன்னு. சரிங்க, லாஜிக்கில் பார்த்தீங்கன்னாலும் காலபுருஷ தத்துவத்தை மீறி ஜாதகமே கிடையாது. காலபுருஷ தத்துவம் இல்லைங்க, அது இல்லைன்னு சொல்லக்கூடியதே கிடையாது. பாரம்பரியமும் காலபுருஷ தத்துவம் தான் அம்மா அப்பா. இதை மீறி எந்த குழந்தைங்களும் பிறக்காது, எந்த நாடியும் பிறக்காது. புரியுதுங்களா? அப்படி பார்க்கல, இந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் அவருடைய காரகத்துவத்தை எடுத்து பாருங்கள். அவர் நீச்சமடையக்கூடிய இடத்த எடுத்துக்கோங்க. நீச்சமடையக்கூடிய இடம், உச்சமடையக்கூடிய இடம், இது ரொம்ப முக்கியம். அப்போ கன்னியா ராசியிலையும் மீன ராசியிலையும் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு விதத்தில் கொடுத்து வச்சவங்க, உண்மை அதுதான். சரி, ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்கிறேன். கன்னியா ராசியில் ஒரு புதன் இருக்காருன்னு வச்சுங்க, அது உச்சம் எல்லாமே அப்புறம் இருக்கட்டும். யாருக்கு அந்த வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? காலபுருஷ தத்துவம் தான் இது. காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் இடம்ங்கிறது சிகிச்சை. 6ஆம் இடங்கிறது சிகிச்சை. புதன் கன்னியா ராசியில் இருக்கிற வீட்டில் தோல் நோய்க்காக சிகிச்சை அதிகமாக எடுத்துக்குவாங்க, கேட்டு பாருங்கள். மாமன் காரகன் உள்ள கிரகம் அதிகமாக அறுவை சிகிச்சையோ அல்லது தொடர் சிகிச்சையோ எடுத்த உறவாக தான் இருப்பாங்க. இந்த புதன் இந்த கன்னியா ராசி அப்படி தான் வேலை செய்யும். இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க, குறிப்பாக சொல்லப்போனால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவங்க அம்மாவுக்காக அவங்க அம்மாவினுடைய 60 வயதுக்கு மேலே நிறைய மருத்துவ செலவுகள் செஞ்சவங்க தான் இருக்காங்க. நிறைய நேரம் செக் பண்ணி பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? பார்க்குறவங்களே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க.
அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவு அதிகமாகிறது ஏன்னு ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நான் சொன்ன தத்துவத்தை பார்த்தீங்கன்னா புரியும். 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துல எந்த கிரகம் உட்காந்துருக்குதோ அந்த கிரகத்து உறவுக்கு அவர் மருத்துவ செலவு செய்வார். இந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காருன்னா சகோதரத்துக்காக செய்வார். சுக்கிரன் உட்காந்துருந்தால் மனைவிக்காக செய்வார், அக்காவுக்காக செய்வார், பெரியமாவுக்காக செய்வார். இதெல்லாம் சொல்லலாம். சனி உட்காந்துருக்கிறாரா, யாருக்கு செய்வார்? லேபருக்கு செய்வார், சித்தப்பனுக்கு செய்வார், எல்லாமே செய்வார். சூரியன் உட்காந்துருக்காரா, மாமனாருக்கு செய்வார், அப்பாவுக்கு செய்வார். இப்படி உறவுகள்லேயே நம்ம அதை குறிக்கும். அதே மாதிரி தாங்க காலபுருஷ தத்துவத்தில் கொடுத்துருக்கிற ஸ்தானாதிபதி எப்பயுமே மாற மாட்டாங்க, எப்பயுமே மாற மாட்டாங்க. என்ன குறுக்கள் கத்துது, அப்பப்போ கத்துதா? இது வந்து தலைமை, இது வந்து தலைமை, இது வந்து தனம், இது தைரியம், இது சுகம். ஓகேங்களா? இந்த நாளை மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்திலே இது புரியும். என்ன குறுக்கால வேற யாராவது ஒரு மீட்டிங்க கனெக்ட் ஆகுதா? சரி, இப்போ ஆமாம் ஆமாம் இப்போ 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சம் அடையக்கூடிய ராசி எதுங்க? மீன ராசி. அப்போ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் 3ஆம் அதிபதி கிரகம் மீன ராசியில் இருந்தால் சகோதரன் பலகீனப்பட்டு இருக்கிறான், சகோதரன் பலகீனப்பட்டு இருக்கிறான், அல்லது கடைசி குழந்தையாக இருக்கிறாங்க, சகோதரனே இல்லாமல் இருக்காங்க, அல்லது சகோதரன் பலகீனப்பட்டிருக்கான், அல்லது முயற்சிக்கே தைரியம் இல்லாத ஒரு மனோபாவமாக அவங்க இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லலாம், இருந்தாலும் இதுதான் வந்து சொல்ல முடியும். இது வந்து 3ஆம் இடத்துல செயல்படுத்துது. அதே மாதிரி 4ஆம் இடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சுகஸ்தானம், வீடு கட்டுதல், சொத்து, சுகம், கல்வி, நண்பர்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்போ வாகனம். இப்போ 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன், அவர் நீச்சம் அடையக்கூடிய வீடு வந்து விருச்சகம். நாம் நார்மலாக விருச்சகம் அப்படின்னாலே ஒன்றும் இல்லை, சொந்த வீடு வாங்குவோம்னான்னு கேட்டாவே நம்ம விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருக்கான்னு பார்க்குறோம், ஏன்னா செவ்வாயோட வீடுன்ட்டு பார்க்குறோம். ஆனால் இந்த தத்துவத்தில் கொஞ்சம் மாறுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு லக்கணம் எடுக்கலாம், ரிஷப லக்கணம் எடுக்கலாம். ரிஷபத்தை இப்போ லக்கணமாக எடுக்கிறோம், இதெல்லாம் மறந்துடுறோம். ரிஷபத்தை லக்கணமாக எடுக்கிறோம். ரிஷப லக்கணத்துக்கு 4 கிரகம் சூரியன். இந்த சூரியன் விருச்சகத்தில் இருந்தால் நல்லதாக தானே நமக்கு தெரியும், ஆனால் அவர் வாடகை வீட்டில் இருக்கார். லக்கணம் எதுங்க? ரிஷப லக்கணம். லக்கணத்துக்கு 7 சூரியன், 4ஆம் அதிபதி 7. மனைவி வீட்டு வகையிலேருந்து கூட சொத்து வரும்னு சொல்லலாம், அதாவது பாரம்பரிய ஜோதிடப்படி சொல்லலாம். ஆனால் காலபுருஷ தத்துவத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிபதியான சூரியன் காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய இடத்துல போய் உட்காந்ததுனால அவர் வந்து வாடகை வீட்டில் இருக்கார். சொந்த வீடு கட்டினாலும் அதை வாடகை விட்டுட்டு அவர் வாடகை வீட்டில் இருக்கார், அல்லது வாடகை வீட்டை கட்டுறதுக்கு அல்லது சொந்த வீட்டை கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறார். இது நடைமுறையில் கரெக்டாக தெரியுது. அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் அலைச்சல்கள் சந்திக்கிறார். இந்த காலபுருஷ தத்துவத்தை வந்துங்க நாம் யோகங்கள்லாம் எடுத்துகிட்டு தசாபுத்தி எடுத்துகிட்டு இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வரும்போது மேட்ச் பண்ணி பார்க்குறக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் இதை பார்த்தீங்கன்னா குழப்பம், ஆரம்பத்தில் இது எதையுமே பார்க்க வேணாம். ஒரு திசையை எடுத்துட்டோம், ஒரு புத்தியை எடுத்துட்டோம், அந்தரம் எடுத்துட்டோம், இது நடக்கக்கூடிய காலகட்டத்தையும் எடுத்துட்டோம், எல்லாம் ஓகே. நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வரும்போது ஒரு தடவை இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்ன கருத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறதுல இப்போ போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல எந்த கிரகம் வேணாலும் உட்காந்துருக்கலாம், குரு உட்காந்துருக்கலாம், சனி உட்காந்துருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், எப்படின்னா உட்காந்துருக்கலாம். அதே மாதிரி கன்னியா ராசியில் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உட்கார்ந்துருக்கும் போது கண்டிப்பாக அவருக்கு திருமணம் மிகப்பெரிய பாதிப்பை தருது. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இங்கே எடுத்துக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். இந்த ரிஷப லக்கணத்துக்கு 5ல் உட்காந்துருந்தாருன்னா நம்ம காதல் திருமணம் சொல்லுவோம். ஆனால் அவருக்கு திருமண யோகம் அவ்வளவு சிறப்பில்லை. இதுதான் அந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படை. இது எல்லாமே பார்க்கணுன்னா ஒரு கிளாஸாக பார்க்கணுங்க, 3-4 மணி நேரம் ஆகும். ஆரம்பத்தில் கொஞ்சமாக கற்றுக்கும் போது குழப்பம் வரத்தான் செய்யும். அசம்பிள் ஹியர், யாரோ குறுக்கால பேசுகிறாங்க. அதனால் வந்து தெளிவாக மட்டும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி காலபுருஷ தத்துவத்தில் போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையாக ஒரு சில விஷயத்தை வந்து பேசிக்காக மட்டும் எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு புகழ் அடையணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ராசியான துலாத்தில்
அவருடைய லக்னாதிபதி இருந்தால் புகழ் அடைவது குறைவு. ஒன்று வச்சுங்களா? சூரியன் புகழ், சூரியன் புகழ் எந்த லக்கணமாக இருந்தாலும் அவருடைய லக்னாதிபதி துலாத்தில் இருந்தால் புகழ் அடைவது குறைவு. பொருளாதாரத்தில் மேலே வரணும் அப்படின்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு பகவான் குரு பகவான் நீச்சமடையக்கூடிய மகரத்தில் 2ஆம் அதிபதி அமைஞ்சவங்களும் 5ஆம் அதிபதி அமைஞ்சவங்களும் குருவரில் உள்ள 2 ஆதிபத்தியத்தையும் அடைவது சிரமம். புரியுதுங்களா? 3ஆம் இடம்ங்கிறது புதன், சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய். சகோதரனுடைய ஆதாயம் அனுகிரகம் கிடைக்கணும்னா செவ்வாய் நீச்சமடையக்கூடிய கடகத்தில் அவருடைய 11ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ இருந்தால் சகோதர ஒற்றுமை கிடைப்பதில்லை. சகோதர ஒற்றுமை கிடைப்பதில்லை. புரியுதுங்களா? இப்போ சொல்லிட்டு புரியுதுங்களா அப்படின்னு சார்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வீகம். பூர்வீகத்துக்கு அதிபதி யாருங்க? அவரும் சூரியனே, காலபுருஷ தத்துவப்படி சூரியனே. அப்போ சூரியன் நீச்சமடையக்கூடிய துலா ராசியில் 5ஆம் இடம் அமைஞ்சவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறதுல எல்லா லக்கணமும் ஒன்று தான். எந்த லக்கணத்துலலாம் இருக்கலாம். இப்போ மகர லக்கணத்துலேயே இருக்கலாம். 1, 2, 3, 4, 5ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து துலாத்தில் உச்சமடைஞ்சால் கூட அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவங்களோட ஜாதகத்தையெல்லாம் வாங்கி பாருங்கள், இருக்கும். இதில் சார ஜோதிடம் கொஞ்சம் உள்வாங்கி வரும். இதில் எத்தனை பாய்கள்? 30 பாய்கள் இருக்கா? 30 பாய்களும் 30 விதமான பலங்கள் உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரும்பான்மையான ஜாதகத்தில் ஒத்து வரதுனால இதை கம்பேர் பண்ணி போட்டு பாருங்கள். இதனுடைய ரிசல்ட் நிச்சயம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நாம் ரெகுலராக சொல்கிற அதே தகவல் தான் மறுபடியும் பதிவு பண்ணுற காரணம் என்னென்னா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதோட பலன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 விஷயத்தை தான் சொல்கிறேன். ஒன்று புதன், இன்னொன்று சனி. ஒரு மாணவன் என்ன படிச்சிருப்பான், என்ன படிக்க போகிறான், அல்லது இளைஞனாக இருந்தால் என்ன படிச்சிருப்பான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது இந்த புதன். ஆச்சுங்களா? ஓகே. இப்போ எந்த லக்கணமாக வேணா இருக்கட்டும், மேச லக்கணமே இருக்கட்டும். மேச லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். ஆச்சுங்களா? இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட படிப்பை தான் அவங்க படிப்பாங்க. உதாரணத்துக்கு மேச லக்கணம் உத்திராட நட்சத்திரம்னா இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். மேச லக்கணம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னா ஒரு பெரிய உணவுத்துறை சம்மந்தப்பட்டதோ அல்லது நீர்த்துறை சம்மந்தப்பட்டதுலையோ அவங்க படிச்சிருப்பாங்க. அவிட்டம் ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருப்பாங்க. இப்படி இது வந்து மேசங்கிறனால நான் ஈஸியாக சொல்லிட்டேன், சந்திரன் இருக்கிறனால. ஆனால் லக்கணம் முறையில் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இப்போ ரிஷப லக்கணமாக இருந்தால் சூரியன் தான் 4ஆம் அதிபதி. இந்த சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அதுதான் அவர் படிச்சிருப்பார். நீங்கள் படித்த படிப்பை அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அதனுடைய தன்மையும் அதில் கலந்து வரும். அடுத்தது இது கல்விக்கு. இந்த நீட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ சார் இப்போ கும்பலக்கணம் எடுத்துக்கலாம். கும்பலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி 1, 2, 3, 4ஆம் அதிபதி சுக்கிரன். 4ஆம் அதிபதிங்கிறது சுக்கிரன். இந்த இடம் வந்து கல்வி. இப்படி எடுத்துக்குவோம். கல்வி ஸ்தானம். இவர் என்ன படிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிரன் சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா உத்திரத்தில் இருக்காருனாலும் மருத்துவ கல்வி படிக்கலாம். மகத்தில் உட்காந்துருக்காருன்னா மருந்துகள் சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கலாம். மகம் ஆச்சுங்களா? பூரத்தில் உட்காந்துருக்காருன்னா என்ன படிக்கலாங்க? சுக்கிரன் சார்ந்த அனைத்து படிப்புகளையும் படிக்கலாம். ஏற்கனவே முடிச்சுட்டு வந்தவங்க இதில் இருக்கிறமான்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒன்று படிச்சிருப்பீங்க, அவர் ஒன்று படிச்சிருப்பார், நான் ஒன்று படிச்சிருப்பேன். இருக்குது. இதுலேயே இது வந்து கல்விக்கு. இது காலபுருஷ தத்துவம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. காலபுருஷ தத்துவம் தான். காலபுருஷ தத்துவத்தில் தொழில் ஸ்தானாதிபதி யாருங்க? மகரம். சொல்லுங்கள் சார். சார் சார் இப்போ இது வந்து காலபுருஷ தத்துவம் இல்லை. இது வந்து கிரகோட இருக்கிற நட்சத்திர சாரத்தை சொல்லிட்டு இருக்கேன். நட்சத்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஆமாம், உச்சம் நீச்சம். ஓகே, இந்த இப்போ சொல்கிறேன் பாருங்க, இது புரியும். ஓகே சார். இப்போ காலபுருஷ தத்துவத்தில் 10ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான்.
10ஆம் அதிபதி சனி பகவான். ஓகேவா? இப்போ சனி பகவான் எந்த கிரகத்தை முதல்ல போய் தொடுறாரோ அதுதான் தொழிலாக செய்கிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. இப்போ இந்த சனி பகவான் வந்துங்க இதில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதில் இருக்கார். இங்கே வந்து ஒரு சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க. இப்போ அவர் என்ன தொழில் செய்வார்? கண்டிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட துறையை தான் செய்வார். இதே சனி பகவான் வக்ரம் அடைகிறாருன்னு வைங்க, இந்த இடத்துல ஒரு புதன் இருக்காருன்னு வைங்க, இவர் செய்யக்கூடிய தொழில் புதன் சார்ந்த தொழில் தான் செய்வார். இது வந்து காலபுருஷ தத்துவம் தான். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் அதிபதி சனி, இதுதான் அதனுடைய இது. அதே மாதிரி அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டு வீடியோ கூட போட்டிருந்தோம். இதுக்கும் இதே தத்துவத்தில் தான் சொன்னேன். அரசு வேலை கிடைக்கிறதுக்கு 5-10 இணைவு வேண்டும். 5-10 இணைஞ்சிருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்கும். சூரியன் சனி இணைவு இருந்தாலும் அரசு வேலை கிடைக்கும். கேது செவ்வாய் இணைஞ்சிருந்தாலும் அரசு வேலை கிடைக்கும். இன்னும் நிறையா இருக்குது. 9-10, 1-9-1-10 இதுவும் கிடைக்கும். இதெல்லாம் விட்டுருவோம். இது மட்டும் காலபுருஷத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடம்ங்கிறது சிம்மம் இல்லையா? சிம்மத்துக்கு உண்டானவர் சூரியன். காலபுருஷ தத்துவத்தில் 10 கூடையவர் சனி. இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன கருத்து வந்துருச்சு. 5-10 சேர்ந்திருந்தால் அரசு வேலை, அரசு வேலை. 5ஆம் அதிபதி சூரியனும் 10ஆம் அதிபதி சனியும் சேர்ந்திருந்தாலும் அரசு வேலை. வருது பாருங்கள், எந்த அளவுக்கு வருது பாருங்கள். இன்னொன்று கூட இருக்குது. ஒருத்தர் ஜாதகத்தில் விருச்சக லக்கணம் 12ல் சனி, அவருக்கு அரசு வேலை கிடச்சிருக்கு. 12ல் சனி இருக்குது, அரசு வேலை கிடச்சிருக்கு. இது எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி இதே இடத்துல சூரியனும் இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் அரசு வேலையில் இருந்துருக்கிறாங்க. பென்ஷன் வாங்குகிற அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் 12ல் சூரியன் இருக்கும், பென்ஷன் வாங்குகிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு. இதுவும் வந்து காலபுருஷ தத்துவத்தில் தான் வருது. அப்படி பார்க்கும்போதுங்க இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வரும், நட்சத்திர சாரத்தில் கூட இந்த நினைவுகள் வரலாம். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னாவே ஒரு தொழில் செய்கிறதுக்கும் ஒரு கல்வி, எந்த கல்வி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறக்கும் இது மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். படித்து முடித்தவங்களும் பாருங்கள், படிக்க போகிறவங்களும் பார்த்துக்கலாம். செய்கிற தொழில் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறன்னு பார்த்துக்குங்க, கண்டிப்பாக அது சரியாக இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தையே சொல்லிடுறேன். என்னுடைய ஜாதகத்தில் சனி இங்கே இருக்கார், கேது இங்கே இருக்கார். என்னுடைய தொழில் கரெக்டாக வந்துருச்சுங்களா? என்னுடைய தொழில் கரெக்டாக வந்துருச்சு. என்னுடைய லக்கணம் இது, சனி 7ல் இருக்கு. யார் ஒருவேளை ஓட்டல்காரர் பாரு. இதுதான் வந்துங்க இதனுடைய அமைப்புங்க. எப்படி assemble for the march past. சரிங்க. இந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். காலபுருஷ தத்துவமும் சாரஜோதிடமும் சந்திரநாடியும் இணைஞ்சு ஒரு பலன் எடுத்திங்கன்னா அதில் எந்த விதமான தவறும் வராதுன்னு கூறி இந்த கருத்தரங்குக்கு வருகை தந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.